முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, என்னை தொட்டு என்னை முழு மனதாக வணங்கினால் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தே விடும். லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் நீ செயல்பட்டால் நிச்சயம் உனக்கான வெற்றி பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்று ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி எடுத்து வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்கமே, உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே. பிறகு அவர்களுக்கு நான் என்னையெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கி இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். விவேகத்துடன் நடந்து கொள் தங்கமே. தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய துன்ப நிலை அனைத்தும் மாறி இன்ப நிலையை அடைய போகின்றாய். உன்னுடைய நிலையை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன். உன் கரத்தை என் கரம் கொண்டு பலப்படுத்துவேன். நம்பிக்கையோடு காத்திரு. இது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். இதுவரை கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாய். அப்பா உங்களை வணங்காத நாளே இல்லை. இருந்தும் என்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே குறைந்த பாடில்லை. நான் என்னதான் செய்வது? இதிலிருந்து எப்படி முழுமையாக விடுபடுவது? சில நேரங்களில் இந்த வாழ்க்கையை நினைத்து வெறுத்து போவது போலவும், ஏதேனும் தவறான முடிவுகளை எடுத்து விடலாமா என்பது போலவும் உன் மனது ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றது. கடன் பிரச்சனை என் தலையை முட்டுகின்றது. என்னால் அதிலிருந்து மீண்டு வரவில்லை. தினந்தோறும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்பா, இதற்கு ஒரு முடிவே இல்லையா? நான் எப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கண்ணீரோடு நீ என்னிடம் பிரார்த்திக்கின்றாய். தங்கமே, கவலை கொள்ளாதே. என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா? உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய தலையாய பொறுப்பு. நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தே போய்விடும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லையே என வருத்தப்படாதே. எல்லோரும் பார்த்து பொறாமை கொள்ளும் இவை இரண்டும் உனக்குள்ளேயே இருக்கின்றது. மகிழ்ச்சிக்கான காரணங்கள் பல உண்டு. அதை மட்டும் தேடி கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலை கொள்ளும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிறைவேற்றுகின்றேன். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னை சந்தோஷமாக இருக்க வைக்கின்றேன். இந்த அப்பாவை நம்பிவிட்டாய். இனி நீ தோர்த்து போக மாட்டாய், கஷ்டப்பட மாட்டாய். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும். நம்பிக்கையோடு காத்திரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.